ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். இதில் காண்ற பொருளெல்லாம் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மிளகா பொடி, பெப்பர் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வேக வச்ச முட்டையை ரெண்டாக கீறி அதில் நம்ம வறுத்துக்கணும். ஜஸ்ட்டு சும்மா சிம்மில் தான் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேம் கூட வைக்கக்கூடாது, இல்லைன்னா கறிக்கிறோம். இந்த முட்டையை வறுத்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கரம் மசாலா எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் புதினா மல்லி ஒரு கைப்பிடி, நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒன்றே போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அதை வதக்கிடணும். இந்த மாதிரி வதக்கிடணும். 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் கொதிக்க விடணும். அப்புறம் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் அதை அப்படியே கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வேக வச்ச அந்த முட்டையை நம்ம அந்த மாதிரி மசாலாவில் போட்டு லைட்டாக பரட்டி எடுக்கணும். அப்புறம் மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே வச்சிடணும். வச்சிட்டோம்னா அந்த மசாலா முட்டையை நல்லா இறங்கி சூப்பரான முட்டை தொக்கு ரெடி.